துலாம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையை ஆழமாக உற்று நோக்கி பார்த்தால் அது ஒரு சமநிலை தேடக்கூடிய ஒரு பயணங்கள் போலவே தான் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. அப்படித்தான் உங்களுடைய வாழ்க்கையவும் நீங்கள் வாழவும் செய்தீர்கள். ஆனால் அந்த சமநிலையை நீங்கள் எளிதில் பெறவில்லை. இதுவரை நீண்ட நாட்கள் எதுவாக இருந்தது என்றால் ஒரு நிம்மதிக்கான ஒரு காத்திருப்பு. எப்பொழுது என்னுடைய வாழ்க்கைக்குள்ள நிம்மதி கிடைக்கும், நான் நினைத்தபடி என்னுடைய வாழ்க்கை எப்பொழுது அமையும் என்றெல்லாம் நீங்கள் மனதிற்குள் ஒரு நல்ல காலங்கள் பிறக்க வேண்டும் என்று நீங்கள் காத்து கொண்டே தான் இருக்கிறீர்களே தவிர அதற்கான நல்லது என்பது இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கவே இல்லை. இதுவரை நீங்கள் நீண்ட நாட்கள் இதுக்காகவே எல்லா விதமான செயல்களையும் செய்து எதுவும் கிடைக்கவில்லை என்று யோசித்த ஒரு தருணங்களும் நிச்சயமாகவே இருக்கும். நீங்கள் எவ்வளவு தான் முயற்சி செய்தாலும் ஒரு விஷயம் சரியாக வந்தால் இன்னொரு விஷயம் சிதறி போய்விடும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள. இந்த தொடர்ச்சியான சமநிலை இல்லாமை தான் உங்களை உள்ளுக்குள்ள சோர்வடைய செய்து கொண்டு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளையும் தேவையில்லாத ஒரு கஷ்டங்களையும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில நடந்த பெரிய ஒரு பண இழப்பு என்றால் அது என்ன தெரியுமா? அது ஒரு சாதாரணமான ஒரு செலவாக மட்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்காது. அது உங்களுடைய நம்பிக்கையை வைத்து எடுத்த ஒரு முடிவாக உங்களுடைய வாழ்க்கையில இருக்கலாம். ஒருவரை நம்பி செய்த முதலீடு அல்லது ஒரு உறவுக்காக செய்த செலவு, ஒரு தவறான ஒரு திட்டங்கள் என இதில் எதுவாகவே இருந்தாலும் அந்த இழப்பு உங்களை மிகவும் பாதிக்க வைத்திருக்கும். ஆனால் இப்படிப்பட்ட சில விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும் அப்படின்னு நீங்க ஒருபோதும் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீங்க. அந்த நாளுக்கு பிறகு நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியா என்ற சந்தேகங்கள் உங்களுடைய மனதில் பதிந்து எந்த ஒரு செயலை எடுத்தாலும் இது நம்ம செய்யக்கூடிய விஷயங்களில் தவறாக போய்விடுமா, பேசக்கூடிய நபர்களும் நம்மை தவறாகவே புரிந்து கொள்வார்களா என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் தேவையில்லாத ஒரு குழப்பங்கள் என்பதை அது நிச்சயமாகவே தேடி கொடுத்திருக்கும். கடவுள் உங்களை சோதித்த அளவு நீங்கள் பலமுறை கேள்விகளும் எழுப்பியிருக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாகவே இருக்கு. என்னால் தான் ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் ஏற்பட்டது, என்னால் தான் ஏன் இவ்வளவு கஷ்டங்கள் உங்களுக்கு வந்தது, எப்படியெல்லாம் நீங்கள் யோசித்த ஒரு காலகட்டங்களும் நிச்சயமாகவே உண்டு. ஆனால் அந்த சோதனைகள் உங்களை உடைப்பதற்காக வந்தவைகள் கிடையாது. அது உங்களுக்கு இருந்த ஒரு அமைதியான வலிமையை உருவாக்குவதற்காகவே மட்டுமே தான் இப்படிப்பட்ட சில நிகழ்வுகள் உங்களுக்குள்ள நடந்தது. வெளியில் நீங்கள் அமைதியாகவே இருந்தாலும் உள்ளுக்குள்ள நீங்கள் எவ்வளவு போராடினீர்கள் என்பதை நீங்கள் மட்டுமே அறிந்த ஒரு உண்மையாகவே இன்னும் இருந்து கொண்டே இருக்கிறது. உங்களுடைய குழந்தைகளை நினைத்து நீங்கள் கவலைப்பட்ட அளவு சொல்ல முடியாத ஒன்று இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். உங்களுடைய கஷ்டங்களை மறைத்து அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை கொடுக்க நீங்கள் எடுத்த முயற்சிகள் இன்னும் அதிகமாக இருந்து கொண்டே தான் இருக்கும். சில நேரங்களில் உங்களுடைய தேவைகளை விட்டு கொடுத்து அவங்களுக்காக வாழ்ந்த ஒரு நபர்களும் நீங்கள் தான். ஆனால் அந்த அன்பு தான் உங்களுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய ஒரு உண்மையாகவே இன்னும் இருந்து கொண்டும் இருக்கிறது. உங்களை பற்றி நீங்கள் மறைத்து வைத்திருக்கக்கூடிய முக்கியமான உண்மைகளும் நிச்சயமாகவே இருக்கும். நான் என்னவென்று சொல்கிறேன், நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் பலமுறை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உடைந்து போனீங்க. ஆனால் அது யாருக்கும் நீங்கள் காட்டியது கிடையாது. ஆனால் மற்ற நபர்கள் வாழ்க்கைக்குள்ள ஏதேனும் ஒன்று நடந்தால் நீங்கள் போய் அவர்களுக்கு ஆறுதல் சொல்வது, அவங்களை நல்ல நிலைமைக்கு இன்னும் கொண்டு வருவது போன்ற செயல்களில் எல்லாம் நீங்கள் ஈடுபட்டீர்கள். இதைத்தான் இன்னமும் நீங்கள் செய்து கொண்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் இருப்பீர்கள். ஆனால் உங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் என்று வந்துவிட்டால் யாரும் என்ன ஆகிவிட்டது என்று கூட ஒரு கேள்விகளை கூட கேட்க மாட்டார்கள். இப்படிப்பட்ட நிலைமைகள் தான் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டுமே இருக்கிறது. நீங்கள் அழுத நாட்கள் இருந்தாலும் வெளியில் சிரிக்கத்தான் செய்தீர்கள். பலர் உங்களை அமைதியை பலவீனம் என்று கூட நினைத்திருக்கலாம். ஆனால் அது உங்களுடைய கட்டுப்பாடு. உங்களுடைய ஆசைகள் ஏன் நிறைவேறாமல் தள்ளி போய் கொண்டிருக்கிறதுன்னு தெரியுமா? நீங்கள் எப்பொழுதுமே மற்றவங்களை முன்னிலையில வைப்பீங்க, உங்களை நீங்களே பின்தள்ளி கொள்வீங்க. மற்றவங்க தள்ளுகிறார்களோ இல்லையோ நீங்கள் விட்டு கொடுக்கிறேன் என்று சொல்லி உடைய வாய்ப்புகளையும் விட்டு கொடுத்து இப்பொழுது நடுத்தருவில் நிற்க வேண்டிய ஒரு நிலைமைகள் கூட உங்களுக்கு நிச்சயமாகவே ஏற்பட்டிருக்கலாம். மற்றவர்களை இப்பொழுது முன்னிலைமைக்கு கொண்டு வர வேண்டும், அது ஓகே தான். இருந்தாலும் முதலில் உங்களை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்பதை இப்பொழுதாவது நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய கனவுகளை பின்தள்ளி பிறரின் தேவைகளை முதலில் பார்த்த ஒரு நபர்கள் நீங்கள் தான். அதனாலேயே தான் உங்களுடைய ஆசைகள் காத்திருக்க வேண்டிய ஒரு நிலைமைகள் என்பது நிச்சயமாகவே ஏற்பட்டது. அதே போல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களை ஏமாற்றிய 3 நபர்களும் உண்டு. ஒருவர் உங்களுடைய நம்பிக்கையை பயன்படுத்தியவர். நீங்கள் அவர் மீது எல்லாவிதமான செயல்களையும்
எல்லாவிதமான கஷ்டங்களையும் கவலைகளையும் எல்லாத்தையும் கூறினீர்கள். ஆனால் அவர் உங்களுடைய நம்பிக்கையவே உடைத்து போட்டுவிட்டு சென்று விட்டார். இரண்டாவது நபர் உங்களுடைய அன்பை மதிக்காத ஒருவர். மூன்றாவது நபர் உங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்க முயற்சி செய்தவர்கள். இவர்கள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டு கவலைகளையும் கஷ்டங்களையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் உங்களுடைய அனுபவங்களின் மூலம் கூற வேண்டும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வாயிலாக தெரிவிக்க வேண்டும். இனிமேல் வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும், எப்படியெல்லாம் மாற்றங்கள் நடக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் கூறியது உண்மையாக இருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள், அல்லது சப்ஸ்கிரைப் செய்ய தேவை கிடையாது. இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு பொன்னான ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது ஆரம்பிக்க போகிறது. நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய அலையானது உங்களை பாற்று வீசப் போகிறது. இதுவரைக்கும் சுனாமியும் புயலை போல அடித்து பிரச்சனைகளை மட்டும் தேடிக்கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கை இப்பொழுது அலைகளானது அடித்து அது மென்மேலும் உங்களுக்கு சாதகமான சில பலன்களையும் இனிமேல் தேடி கொடுக்கும். நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் மெதுவாக நிறைவேற ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களும் இனிமேல் வந்துவிடும். இது ஒரு திடீர் அதிர்ஷ்டம் போல கிடையாது. நீங்கள் இதுவரை செய்த உழைப்பின் ஒரு பலனாகவே இது நிச்சயமாகவே இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் இப்பொழுது வெற்றியடைய ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாகவே இனிமேல் மாறத் தொடங்கும். முன்பு தோல்வியடைந்த விஷயங்களும் இப்பொழுது சாதகமாகவே மாறி மென்மேலும் அது உங்களுடைய வாழ்க்கையவை அழகுபடுத்தி காட்டக்கூடிய ஒரு காலகட்டங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரவழைக்கும். நீங்கள் கஷ்டங்களை தாண்டி வெற்றி அடையக்கூடிய நாள் தூரத்தில் கிடையாது, மிக அருகில் வந்துவிட்டது. ஒரு நாள் மிக அருகில் நீங்கள் இந்த நாள் தான் என்னுடைய வாழ்க்கையை மாற்றப் போகிறது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் உங்களுடைய கண்களால் காணப்போகிறீர்கள். நீங்கள் நீண்ட நாட்கள் சிரிப்பு இல்லாமல் இருந்தது உண்மைதான். ஆனாலும் இப்பொழுது அந்த சிரிப்பு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள திரும்ப கிடைக்க போகுது. காரணங்கள் வெளியில் கிடையாது, உங்களுடைய உள்ளுக்குள்ளத்தான் உருவாகக்கூடிய ஒரு மாற்றங்களாகவே இனிமேல் நிச்சயமாகவே இருக்கும். நீங்கள் உங்களுடைய மதிப்பை உணர ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனிமேல் வந்துவிடும். உங்களுடைய நல்ல மனதுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்ட கதவுகள் இனிமேல் திறக்கப்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றி கொடுத்துவிடும். அது ஒரு புதிய வேலை வாய்ப்பாக இருக்கலாம், ஒரு நல்ல ஒரு வருமானமாகவும் இருக்கலாம், அல்லது நல்ல மனிதர் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடியவர்களாகவும் நிச்சயமாக இருக்கத்தான் செய்வார்கள். உங்களுக்கு வரக்கூடிய இந்த பெரிய வாய்ப்பு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய அளவுக்கு நிச்சயமாகவே இருக்கும். அதை அடையாளம் காணக்கூடிய பொறுப்பு உங்களுடையதாகவே இருக்கும். இந்த முறை நீங்கள் தயக்கம் எதையும் காட்ட வேண்டாம். உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து எந்த ஒரு செயலை செய்தாலும் அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகுபடுத்தி காட்டும். இன்று நீங்கள் சந்திக்கக்கூடிய கஷ்டங்கள் கூட நீண்ட நாட்கள் நீடிக்காது. ஒரு நாள் மிகவும் சீக்கிரம் அது முடிவுக்கு வந்துவிடும். அந்த நாளில் நீங்கள் புரிந்து கொண்டு எல்லாத்தையும் நடப்பீர்கள். இந்த எல்லா கஷ்டங்களும் உங்களை இங்கே கொண்டு வரத்தான் நடந்தது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வந்துவிட்டது. துலாம் ராசிக்காரங்களை, நீங்கள் சும்மா இதுவரைக்கும் காத்திருக்கவில்லை, நீங்கள் உருவாக்கி கொண்டு இருந்தீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இப்போது உங்களுடைய வாழ்க்கை ஒரு புதிய திசையில் நகரப்போகுது. நீங்கள் முன்னே செல்ல தயாராக இருக்கிறீர்கள். இந்த முறை வெற்றி உங்களை தானாகவே தேடி வந்து நல்ல நிலைமைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமேல் நிச்சயமாகவே தேடி கொடுத்துவிடும். துலாம் ராசியில் இருக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தனை திறனில் மாற்றங்கள் என்பது இப்பொழுது உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். பணிகளில் மந்தமான ஒரு போக்கு காணப்படும். எனவே முடிந்த அளவுக்கு கொஞ்சம் சுறுசுறுப்பாக நீங்கள் இருந்தால் மட்டுமே தான் உங்களுக்கு போதுமான அளவுக்கு லாபங்கள் என்பது கிடைக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நாள் பிரார்த்தனைகள் ஒன்று இப்பொழுது நிறைவேறப் போகிறது. இந்த பிரார்த்தனை உங்களை நிச்சயமாக நல்ல நிலைமைக்கு கொண்டு போய் நிறுத்தும். திட்டமிட்டு செயலாற்றுவது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள முன்னேற்றம் என்பதையும் இப்பொழுது தேடி கொடுக்கும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தியானத்தை மேற்கொள்வது மனதில் இருக்கக்கூடிய பதற்றத்தை குறைத்து உங்களுடைய மனதிற்குள் ஒரு தைரியம் என்பதை இனிமேல் நிச்சயமாகவே கொண்டு வந்து சேர்க்கும். துணையுடன் நீங்கள் அனுசரித்து செல்வது மிகவும் அவசியம். பேச்சுக்களில் நிதானம் என்பது வேண்டும். நிதானம் இல்லாமல் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிகளும் உங்களுக்கு பிரச்சனைகளை மட்டுமே தான் தேடி கொடுக்குமே தவிர நன்மைகள் என்பதை தேடி கொடுக்காது. சுக்கிரனின் ஆதிக்க பெற்ற துலாம் ராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே அழகுணர்ச்சி என்பது அதிகமாகவே இருக்கும். இப்பொழுது சுக்கிரன் தன்னுடைய
முழு சுப பலத்தையும் உங்களுடைய லக்னத்தின் மீது பொழிவதால் உடைய தோற்றத்தில் ஒரு காந்த ஈர்ப்பு விசை இப்பொழுது உண்டாக்கி உடைய முகத்தில் ஒரு அழகும் பாவனையும் நிச்சயமாகவே கிடைக்குதா இல்லையா என்பதையும் நீங்கள் உற்று நோக்கி பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதை நினைக்குங்கள், உடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம். மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து எந்த ஒரு செயலை செய்தாலும் அது மென்மேலும் உடைய வாழ்க்கையவே அழகுபடுத்தி காட்டும். இன்று நீங்கள் சந்திக்கக்கூடிய கஷ்டங்கள் கூட நீண்ட நாட்கள் நீடிக்காது. ஒரு நாள் மிகவும் சீக்கிரம் அது முடிவுக்கு வந்துவிடும். அந்த நாளில் நீங்கள் புரிந்து கொண்டு எல்லாத்தையும் நடப்பீர்கள். இந்த எல்லா கஷ்டங்களும் உங்களை இங்கே கொண்டு வரத்தான் நடந்தது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வந்துவிட்டது. துலாம் ராசிக்காரங்களை, நீங்கள் சும்மா இதுவரைக்கும் காத்திருக்கவில்லை. நீங்கள் உருவாக்கி கொண்டு இருந்தீர்கள் என்பதை